மோதும் வேட்பாளர்கள் கணிக்கும் வாக்காளர்கள் தொடர்கிறது. தேனி மக்களவை தொகுதியின் வேட்பாளர்கள் மூவர் ஒரே மேடையில் அமர்ந்து வாக்காளர்களின் கேள்வி கணைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். முதல் தலைமுறை வாக்காளர் கல்வி குறித்த ஒரு கேள்வியோட காத்திருக்கிறீங்க. மைக் அவங்க. நானும் கோம்பை ஊர்ல தான் இருக்கேன். அந்த இப்போ பெண் கல்வி மேம்பாட்டுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க, இனிமேல் வரப்போகிறவங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கணும் சார். அதுக்கப்புறம் கோம்பையில் தான் சாரோட வீடு இருக்குன்னு சொன்னாங்க. கோம்பையில் அதே கோம்பையில் இன்னும் எத்தனையோ குறைகள் இருக்குது. அவர் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் நிறையா குடிசை வீடுகள் இருக்குது. அந்த கோம்பையில் நிறையா கழிப்பிடங்கள் வந்து சரியாக பராமரிக்கப்படாமல் இருக்குது. இன்னும் எத்தனையோ பேர் அதே கோம்பையில் கல்வி கடன் கிடைக்காம நிறையா பேர் மன உளைச்சலில் நிறையா பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அதில் என் பெற்றோர்களும் ஒரு ஆள் சார். இன்னும் என் பெற்றோர்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு எத்தனை இடங்களை ஏறி இறங்கி எவ்வளவு மனசுல என்ன சார் எதிர்த்த வீடு தானே? ஏத்த வீடு கிடையாது, கோம்பையில தான் இருக்கிறோம் நாங்க. தேடி போனீங்கன்னா லெட்டர் கொடுப்பாரே. ஏத்த மாதிரி இன்னும் குடிசை வீடுகள் இருக்கு. ஆனா சார் சொன்னாரு வீடுகள்லாம் நாங்க தருவோம், அப்படி இதுக்கான தொகையை நாங்க ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் வீட்டுக்கு ஏத்த மாதிரி இன்னும் குடிசை வீடுகள் இருக்கு. அதுக்கு சார் என்ன பண்ணாங்க? அருமை குழந்தை கேட்ட கேள்விக்கு நான் உண்மையிலேயே வருத்தப்படுகின்றேன். எப்பொழுது வந்தாலும் நான் அலுவலகத்திலிருந்து ஒரு ஆளை உடனே கூட போட்டு நான் போய் அவர்களுக்கு கல்வி கடன் பெற்று தருவேன். பல ஆயிரம் பேருக்கு கல்வி கடன் வாங்கி தந்திருக்கின்றேன். ஒரு முறை என்கிட்ட வந்தா உடனே ஃபோன் பண்ணும் மேனேஜர் சொல்லும். ஒரு முறை ஒரு மேனேஜர் அவங்க ஆதங்கமே அதான், கேட்டாதான் செய்றீங்க, கேட்காம செய்றீங்க. யாருக்குமே நான் ஒண்ணு இந்த இறைவன் அல்ல கேட்காமல தருவதற்கு. ஒரு நீங்க கேளுங்க. பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்து உங்களுடைய கேள்வி இருக்கா? அனைவருக்கும் வணக்கம் சார். மைக் பக்கத்துல வச்சு. அனைவருக்கும் வணக்கம் சார். பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் பெண்களுடைய பாதுகாப்பிற்கு என்ன செய்வீர்கள்? பெண்கள் பாதுகாப்புக்காக காவல் நிலையங்கள், மகளிர் காவல் நிலையங்கள் அமைக்கலாம். அது மாநில அரசின் பொறுப்பிலே இருந்தாலும் அதற்காக நான் பரிந்துரை செய்யலாம். ஏற்கனவே இல்லையா? ஏற்கனவே நிறைய இல்லை, ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கு. அதாவது இப்போ கோம்பையில் ஒன்று மகளிர் காவல் நிலையம் இருக்கு. அது முழுமையான போலீஸ் ஸ்டேஷனாக செயல்படணும். அடுத்த கேள்வி யார்? விவசாய தரப்புல சொல்லுங்க ஐயா. வெற்றி வேட்பாளர் பொன்முத்துராமன் சில கேள்விகள். பொதுவாக தானே சொல்றீங்க? பொதுவாக கேள்வி. மஞ்சளாறு வடிநீர் கோட்டத்திலுடைய கண்மாய்கள், மஞ்சளாறு 94 கண்மாய்கள் உள்ளது. கம்பம் பள்ளத்தாக்கில் 19 கண்மாய்கள் உள்ளது. பிடிஆர் வாய்க்காலில் 17 கண்மாய்கள் உள்ளது. மொத்தம் 130 கண்மாய்கள் நமது தேனி மாவட்டத்தில் இந்த கண்மாய்களிலே 2006 முதல் இன்று வரை அந்த கண்மாய்கள் தூர்வாரப்படவில்லை. அதை இது பொன்முத்துராமன் வெற்றி பெற்றால் இதை செய்வார்களா? இல்லை, அடிப்படையிலேயே நான் ஒரு விவசாயி. அதனால் தூர்வாரதில் நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக அது தூர்வாரப்படும். அதனால் என்ன முயற்சி எடுத்தாவது அது தூர்வார வேண்டிய அவசியம் இருந்தால் நிச்சயமாக தூர்வார். ஒரு அதிசயம், 90% அரசியல்வாதிகள் அடிப்படையில் நான் ஒரு விவசாயின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் இருக்கிற நிலைமை என்னன்றது நம்ம பார்க்குறோம். விரைவில் தயவு செய்து நீங்கள் வெற்றி பெற்றால் மாற்றுங்கள். சரி, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. தம்பி, இனி உங்க கேள்வி என்ன? அவர்கிட்ட மைக் கொடுங்க சார். நான் இந்த தேனி மாவட்டம் வந்து முழுக்க வந்து விவசாயம் சார்ந்தது தான். ஆனால் ஜேஎம்ஆர்னு ஐயாட்ட கேட்குறேன். இந்த தேனி மாவட்டம் வந்து முல்லை பெரியாறு அணையை நம்பி இருக்கு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் காங்கிரஸ், நீங்கள் வந்து அதை சுமூகமாக முடிவெடுக்க ஏன் உங்களால் முடியல? இந்த 10 வருஷம் ஆண்டு காலம் வந்து உங்களை பத்ததா? இது ஒரு சின்ன பிரச்சனையாக வந்து நீங்கள் வந்து அரசியல் சார்ந்து வந்து இன்ன வரைக்கும் இழுத்து இதை வந்து ஒரு கேம் ஷோ மாதிரி விளையாண்டுக்கிட்டு கேள்வி புரியுது ஐயா? பதில். முல்லை பெரியாறு அணை 2400 அடி உயரத்தில் இருக்கின்றது. இந்த அணை உடைந்தால் யாருக்கும் பாதிப்பு இல்லை. நிச்சயமாக இந்த தண்ணீர் தமிழகத்திற்குத்தான் சொந்தமானது. 999 வருட அக்ரிமெண்ட் இருக்கின்றது. ஒரு மாநில அரசு அந்த அக்ரிமெண்ட்டை மீறக்கூடாது என்று நாடாளுமன்றத்தில் பேசி நான் பேசிய புத்தகம் 500 பக்கங்களிலே புத்தகம் இருக்கின்றது. 136 அடி தண்ணீர் கூட ஒழுங்காக தேக்கி ஒழுங்காக தண்ணீர் விட்டால் இந்த 5 மாவட்டங்கள் பயன்பெறும். அதற்கான வழிகளை நாம் ஆராய வேண்டும். தலைவர் கலைஞர் காலத்திலே நான் கேட்டுக்கொண்டதனால் 144 196 அடியாக அகலப்படுத்தி அந்த அணையை பலப்படுத்தி இருக்கிறார். உங்களோட பேச்சு வந்து பாத்தீங்கன்னா வார்த்தையிலே காத்திலே போயிருது. அது வந்து செயல்ல வந்து இந்த ஒரு 10 வருஷம் வந்து நாங்க தான் பண்ணிருக்கோம். நாங்க தான் பண்ணிருக்கோம். நாங்க தான் வந்து அந்த புனல் மின் நிலையத்துக்கு 450 கோடி மத்திய அரசு இரண்டாவது முறையும் இவர் எம்பியாக வந்தார். ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? அவர் அது வந்து காங்கிரஸ் கட்சியோட ஆச்சரியமும் வந்தது அவங்களுக்கே தெரியல எப்படி வந்துச்சுன்னேவும். ஆனா வந்து 3வது முறையா வந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லன்றது மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. மாப்ள நான் தான் வருவேன். நீ அவரு மாப்ள தானா?
சார் இன்னொரு சரி, கேள்வி இப்போ சார், இன்னொரு இல்ல, கேள்வி. ஒரு இன்னொரு தடவை நீங்க வருவேன்றீங்க. ஒரு ஒரு மனசாட்சியில கை மக்களுடைய வச்சு நீ என்ன சார், ஓட்டு போட மக்களோட போற? அத்தியாவசிய தேவையான சமையல் எரிவாயு இந்த தொகுதியோட ரயில் பாதை திட்டம் இதை கூட உங்களால பூர்த்தி செய்ய முடியலன்னா அடுத்த தடவை எப்படி நீங்க வருவேன்னு கண்டிப்பா சொல்றீங்க. கேஸ 12 கொடுத்துருக்கோம். மன்னிக்கணும், இது ரயில் record திட்டம் record ஆகல. புக்ல எழுதிட்டோம். அடுத்த முறை நிச்சயமா வரும். மத்திய அரசு முழு பணத்தில் செய்து மாநில அரசு பங்கு தொகையை தரல ஐயா, காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக. அடுத்த கேள்வி உங்க கேள்வி. ஐயா, அனைவருக்கும் வணக்கம். நான் தேனி மாவட்டத்திலே பிறந்து பெற்றோர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு திருநங்கை. ஐயா ஆட்சி 10 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. ஆனால் நான் திருநங்கையாக மாறி 13 ஆண்டு ஆகிவிட்டது. ஆனால் இன்னும் அடிப்படை வசதி இல்லாமல், குடியிருப்பதற்கு வீடு இல்லாமல், அதாவது ஒரு கூட்டுறவு வங்கியில் அக்கௌண்ட் வைக்கிற அளவு கூட எதுவுமே கிடைக்காமல் நாங்கள் வாழ்ந்துட்டு வரோம். ஏறத்தறைய நல்ல சமுதாயத்தில் வாழக்கூடிய அந்தஸ்தாக நாங்கள் வாழணும்னு நினைக்கிறோம். ஆனால் அரசியலோ அரசாங்கமோ இந்த திருநங்கை ஒரு புறக்கணிப்பு என்று உருவாக்குகிறது. உங்க பேர் என்ன? என்னுடைய பேர் பாரதி. நான் டிடிஎட் முடிச்சுட்டு பி லிட்ரேச்சர் 3rd இயர் பண்ணிட்டு இருக்கேன். பாரதி, உங்க பெற்றோர் மட்டும் தான் புறக்கணிச்சிருக்காங்க, நாங்க புறக்கணிக்கல. இல்ல, இத்தனை பேர் உங்களுக்காக இருக்கிறோம். உங்க கேள்விக்கான பதில சொல்லுங்க. உங்களுக்கு உடனடியாக வீடு கட்டி தரப்படும். நீங்கள் என்னுடைய அலுவலகம் பார்த்தீர்களேனால் உடனடியாக அதற்கு நான் பரிந்துரை செய்வேன். நானே உடன் அதை பெற்று தருவேன். மன்னிக்க வேண்டும் ஐயா, மக்களை சந்திப்பதுதான் ஆட்சியாளர். ஆட்சியாளர் சந்திப்பது மக்கள் அல்ல. ஒரு நிமிடம், ஒரு வாக்கு கேட்க ஒவ்வொரு மனிதரிடம், ஒவ்வொரு முதியோரிடம் நம் கை கூவி கேட்கிறோம். அம்மா, உங்கள் வாக்கு எனக்கு போட்டால் உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று. உங்களை தேடி வருவதற்கு புரியுது. ஒவ்வொருத்தரா பாப்பீங்க. 15 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஒரு தனி மனிதன் 15 லட்சம் பேரை பார்ப்பது என்பது அவ்வளவு சாத்தியமான காரியம் அல்ல. கருணை கூர்ந்து வாருங்கள். என்னுடைய உதவி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். உங்கள் மீது நான் அக்கறை உள்ளவன், உங்கள் மீது பரிதாபப்படுகின்றவன். நிச்சயமாக யாருக்குமே தேவையில்லை. நிச்சயமாக நான் செய்வேன். எந்த ஒரு நிச்சயமாக நான் அனுதாபத்தோடு பின்வாங்கிக் கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். நான் நிச்சயமாக வாங்கிக் கொள்கிறேன். அனுதாபத்தோடு நான் செய்து திருநங்கைகளை பொறுத்தமட்டில் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு நலவாரியம் அமைத்து அவர்களை மற்ற 3வது பாலாக அவர்களை உருவாக்கி, ஆண் பெண் 3வது பால். அதுக்கப்புறமும் கஷ்டப்படுறாங்களே, சிரமம். அது இப்போ எங்களுக்கு அதிகாரம் இல்லை. செய்ய வேண்டிய அரசு அதிமுக அரசு. நான் வெற்றி பெற்றால் அகில இந்திய அளவிலேயே திருநங்கைகளுக்கு தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்தில் கிடைத்த அத்தனை சலுகைகளும் கிடைக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே வாதாடுவேன். அதை பெற்று சொல்வதோடு நிற்க கூடாது, செய்தும் காட்டுவீர்கள் நம்புகிறோம். நிறைவாக ஒரு சில வரிகளில் நீங்க சொல்லுங்க அந்த கேள்விக்கு பதில். சோஷியல் ரெகக்னிஷன் தான் அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணக்கூடிய இதை இன்னைக்கு வரைக்கும் நான் இன்னும் அதை பற்றி யோசிக்கலைங்க. அதுதாங்க உண்மையான விஷயம். அதை அதனால நான் மாற்றதா சொல்ல. நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நேரம் போதவில்லை என்ற ஒரு குறையோடு தான் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் நாங்கள் முடித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, நாளை எந்த மக்களவை தொகுதி வேட்பாளர்கள் மக்களை நேருக்கு நேராக சந்திக்க போகிறார்கள் என்பதை அறிய அவளோடு காத்திருப்பீர்கள். வரப்போவது உங்கள் தொகுதியாக கூட இருக்கலாம். கேள்வி கணைகளோடு காத்திருங்கள். எந்த நேரமும் உங்களுக்கு அழைப்பு வரலாம். மோதும் வேட்பாளர்கள், கணிக்கும் வாக்காளர்கள். வணக்கம்.